ஹாய்ங்க. என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் முருகர் கும்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, யாராவது அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறீங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்கிறேன். முருகரை கும்பிடணுன்னா முருகர் அனுமதி இல்லாமல் கும்பிடவே முடியாதுங்க. முருகரை நம்ம நினைக்கணும்னா கூட அவருடைய அனுமதி வேணும். அவருடைய அனுமதி இருந்து தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய கஷ்டம், அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்கேன். என் லைஃபே முடிஞ்சிச்சு, கஷ்டம் தாங்க முடியாத கஷ்டம், கழுத்தை நெருக்கிற கடன் பிரச்சனையிலேருந்து, குழந்தை இல்லாத பிரச்சனையிலேருந்து, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உடம்புல நோய் நொடி இருக்கிற பிரச்சனை, எவ்வளோ பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே சொல்யூஷன், கந்த சஷ்டிக்கு மாதம் விரதம் இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமையாச்சும் விரதம் இருங்க. முருகனுக்கு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்னடா முருகனை கும்பிட ஆரம்பித்தோம், சப்போஸ் ஒரு சிலவங்க வேலைக்காக வேண்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலை கொஞ்சம் தாமதமாக கிடைக்காம கண்டிப்பாக இருக்காது. முருகன்கிட்ட பணம் கேட்டால் கூட கிடைக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. ஒருத்தர் கேட்டார், உங்கள் முருகர் பணம் கொடுப்பாரா, எனக்கு 2 லட்சம் கடன் இருக்குது, கொடுக்க முடியுமா கேளுங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், முருகர் 2 லட்சம் கண்டிப்பாக கொடுப்பாரு. கொடுக்குறாரோ இல்லையோ அதுக்கான வழியை கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. தினம் நம்ம லைஃப்பில் நடக்கிறா யார் ஒருத்தருக்கு அவமானமும் கஷ்டமும் மேலும் மேலும் வருதுன்னா, வந்து கொண்டே இருக்குதுன்னா, அவங்க கண்டிப்பாக முருகன் அருள் இருக்குதுன்னு அர்த்தங்க. உங்களை அவரு பக்குவப்படுத்துறாரு, சோதிப்பாரு, கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்க. யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ, முருகன் மேலே ஆணையா சொல்றேன், முருகன் மீது சத்தியமா சொல்றேன், யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ முருகனை நம்புங்க. நம்பிக்கையோட நீ தான் முருகா, எனக்கு வேற கதியே இல்லை, எனக்கு வேற வழியே இல்லைன்னு நம்புங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லுங்க. அவர் பார்த்துப்பாரு. எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் பார்த்துப்பாரு. சோதனை கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு முருகர் சோதிப்பாரை தவிர கைவிட மாட்டாருங்க. கஷ்டம் வர எல்லாருமே இந்த 4 மந்திரம் சொல்லுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவா, அனுதினமும் ஆறுமுகம், அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஓம் சரவண பவா. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலையுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு வராது எந்த பிரச்சனை. ஸோ நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, ரொம்ப பிரச்சனை, என்னால் தாங்க முடியல, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக முருகனை கும்பிடுங்க. முருகனை கும்பிட்டு முருகன் அருளால் நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.